எனக்கு கேஸ் வந்துருச்சு ஆனால் எனக்கு அதில் வந்து சீல் கரெக்டாக இருக்கா வெயிட் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டவுட் இருக்கும். நான் கூட தூக்கி பார்ப்பேன் கொஞ்சம் எப்படி இருக்கு அது அது எல்லாருக்கும் மேனுவலாக ஒரு மைண்ட் செட் இருக்கும். அது எப்படி நம்ம செக் பண்ணிக்கலாம்? முக்கியமா வந்து சிலிண்டர் வாங்கும் போது ஒரு கஸ்டமரா வந்து நீங்க ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமாகுது. இப்போ ஒரு டெலிவரி மேன் வந்து இன்னைக்கு சிலிண்டர் எடுத்துட்டு வராரு, நீங்க புக் பண்ண சிலிண்டரை. அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சிலிண்டர் வந்த உடனே நீங்க பில் வாங்கி உங்க பேருக்கு தான் வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். ஓகேங்களா? அப்புறம் பில் அமௌண்ட் என்னன்னு நோட் பண்ணிக்கணும். அவன் மாத்தி தெரியாம, அதனால நமக்கு தான் புக் பண்ணது வந்திருக்குதான்றது பில்லுல ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் பில்லுல இருக்க அமௌண்ட் நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து வந்து இப்ப சிலிண்டர் இங்க இருக்கிறது வந்து காம்போசிட் சிலிண்டர். பட் நிறைய பேர் வீட்டுல இரும்பு சிலிண்டர் இருக்கும். பட் இப்ப நான் சொல்ல போற ப்ரொசீஜர் ரெண்டுக்குமே ஒண்ணுதான். இப்போ ஒரு டெலிவரி மேன் வராருன்னு வச்சுக்கோங்க, இங்க ஒரு மெக்கானிக் இருக்கிறாரு, நான் இப்ப அவரை கூப்பிடுறேன். இப்ப அவர் வந்து ஒரு சிலிண்டர் டெலிவரி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சிலிண்டர் மேல ஒரு சீல் இருக்கும். ஓகேங்களா? அந்த சிலிண்டர் ஒரு பிளாஸ்டிக் சிலிண்டர் சீல் பாத்துப்பீங்க எல்லாரும். அந்த சீல் இருக்குதான்னு நம்ம பாக்கணும். அந்த சீல் இன்டாக்டா இருந்ததுன்னா அந்த சீல் அவரு காமிச்சிட்டு அப்புறம் அந்த சீலை பிரிப்பாரு. என்ன கண்டிப்பா அந்த பக்கவா க்ளோஸ் ஆயிருக்கணும். ஆமா, பக்கவா க்ளோஸ் ஆயிருக்கணும். சீல் போட்டு அந்த சீலை வந்து அவர் பிரிப்பாரு உங்க முன்னாடி. இந்த பிரிக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா அது பிரிச்சதுக்கு அப்புறம் அவர் சில செக்கிங் பண்ண வேண்டியிருக்கும். பட் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒருவேளை இந்த சிலிண்டரோட வெயிட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க அவர்கிட்ட வந்து ஒரு வெயிங் ஸ்கேல் இருக்கும், போர்ட்டபிள் வெயிங் ஸ்கேல். அதை வச்சு அவரை வெயிட் செக் பண்ணி தர சொல்லி இன்சிஸ்ட் பண்ணலாம். அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க வச்சிருப்பாங்க, அவங்க கொண்டு வருவாங்க. இப்போ அவர் கையில வந்து இந்த வெயிங் ஸ்கேல் இருக்குது. இது ஒரு டிஜிட்டல் வெயிங் ஸ்கேல். ஆமா, இந்த வெயிங் ஸ்கேல். இப்போ அவர் வந்து இதை பிக்ஸ் பண்ணி இதுல வந்து வெயின்மென்ட் போட்டு காம்பாரு. இப்போ இந்த சிலிண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி அந்த இரும்பு சிலிண்டர்லயும் இதே மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இதுல வந்து டேர் வெயிட் அப்படின்னு எழுதியிருக்கும். இந்த டேர் வெயிட்ன்றது இந்த சிலிண்டரோடைய எம்டி வெயிட். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல கிராஸ் வெயிட்னு போட்டுருக்கு. இதே மாதிரி விஷயங்கள் வந்து இரும்பு சிலிண்டர்லயும் இருக்கும். இப்ப இந்த சிலிண்டரோட கிராஸ் வெயிட், அதாவது எல்பிஜியோட சேர்த்து இருக்கக்கூடிய வெயிட் 16.3 kg. நம்ம எதையும் ஆட் பண்ண வேண்டாம், நம்ம இந்த மட்டும் பார்த்தா போதும். ஒரு கஸ்டமரா நீங்க கிராஸ் வெயிட் மட்டும் பார்த்தா போதும். ஓகேங்களா? இந்த கிராஸ் வெயிட் 16.3 இருக்கு இல்லையா? இப்ப இவர் இதை தூக்கி காமிக்கும் போது உங்களுக்கு இதுல 16.3 16.4 அந்த மாதிரி வருதான்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? வச்சிடலாம். சோ அந்த வெயிட் கரெக்ட்டா இருக்கு. சோ அந்த வெயிட் கரெக்ட்டா இருக்குதுன்றத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி டவுட் இருந்ததுன்னா எல்லார்கிட்டயும் இருக்கும். எல்லா டெலிவரி மேன் கிட்டயுமே இருக்கும். டவுட் வந்தா நம்ம வந்து இந்த வெயிட்மென்ட்டை செக் பண்ணி தர சொல்லி கேட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து இந்த சிலிண்டர்ல வந்து இந்த சேஃப்டி கேப் இருக்கும். இந்த கேப் அவர் ரிமூவ் பண்ணிட்டு உள்ள இருக்கிற வால்வ், உள்ள இருக்க வால்வ்ல சிலிண்டர் வால்வ் இதை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இது ஒரு வால்வ். இந்த வால்வுக்குள்ள வந்து ஒரு ஓரிங் ஒன்னு இருக்கும், ஒரு ரப்பர் வாஷர்னு நம்ம ஜெனரலா சொல்லுவாங்க மக்கள்ல. அந்த ஓரிங் வந்து ஏதாவது டேமேஜ் ஆயிருந்தாலும் இல்ல இந்த வால்ல இருக்க பின் ஏதாவது ஸ்டக் ஆயிருந்தாலும் வந்து சம்டைம்ஸ் லீக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இது இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க கிட்ட ஒரு 2 மெஷின் இருக்கும். லீக் டிடெக்டர். இத வச்சு நம்ம பிரஸ் பண்ணோம்னா கரெக்ட்டா வைங்க. இது வந்து அவர் அழுத்தி 15 செகண்ட்ஸ்க்கு பிடிப்பாரு. ஓகே. அந்த லீக்கேஜ் இருந்தா அதுல 15 செகண்ட் அவர் பிடிக்கும் போது இதுல ஏதாவது லீக் இருந்ததுன்னா இதுல இருக்க முள்ளு வந்து நகர்ந்து வரும். முள் நகர்ல இல்லன்னா, ஆமா, முள் நகர்லன்னா வந்து இதுல எந்த லீக்கும் இல்லன்னு அர்த்தம். இந்த ரெண்டு எக்யூப்மென்ட்டுமே அவர் கையில இருக்கும். அவர் கையில கண்டிப்பா இருக்கும். இத வந்து இப்போ நம்ம ரீசெண்டா வந்து இந்த ப்ரீ டெலிவரி செக்ன்றத வந்து நாங்க வந்து ஒரு பெரிய கேம்பெயின் மோட்ல பண்ணிட்டே இருக்கிறோம். கஸ்டமர் நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்றோம். வால்வோட பின் செக் பண்றது, பின் லீக் இருக்கான்னு. ரெண்டு விதமான. ஆமா, பிரஸ் பண்ணோம்னாக்கா அந்த பின்ல ஏதாவது பார்ட் இருந்தாலும் அதுவும் தெரியும். இதுல காட்டும். அந்த வால்வ்னு சொல்றோம் இல்லையா, அந்த வால்வ்ல ஏதாவது ஒரு லீக் வால்வ் பின் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா இதுல வெச்சோம்னாக்கா அந்த இண்டிகேட்டர் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க நீங்க வச்சு 15 செகண்ட்ஸ்க்கு. எது இல்லனா வராது. சோ இதுல ப்ராப்ளம் இல்ல, வால்வ் பின் டிஃபெக்ட் இல்ல, அதனால காட்டல பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஓகே. சோ இந்த 3 செக்கிங்குமே நம்ம பண்ணி வாங்கிக்கிட்டோம்னா நமக்கு வந்து சிலிண்டர் சேஃபா இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். திருப்பி வந்து இந்த சேஃப்டி கேப்பை போட்டு மூடி வச்சிடணும். இந்த சேஃப்டி கேப் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுல வந்து டஸ்ட் போய் பண்ணலாம். நம்ம வீட்டுல சாதாரணமா வைக்கும் போது நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இது மேல வைப்பாங்க. சோ இந்த டஸ்ட் போச்சுன்னா இந்த பின் சீக்கிரமா டேமேஜ் ஆயிடும். அதனால கஸ்டமர் வந்து ஆக்சுவலா பண்ண வேண்டிய ஒரு பெரிய உதவி என்னன்னா, சிலிண்டர் எம்டியா இருந்தாலோ இந்த ரெகுலேட்டர் கனெக்ட் பண்ணாம எப்ப நீங்க வச்சிருந்தாலும் இந்த கேப் போட்டு மூடிடணும். இந்த மாதிரி சின்ன டஸ்ட் இருந்தாலும் ஆமா, அது ஃபியூச்சர்ல இந்த வால்வை டேமேஜ் பண்ணிடும்.